வணக்கம், நான் டாக்டர் பிருந்தா பேசுகிறேன். நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. சின்ன வயசு பொண்ணு தான், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இஷ்யூன்னு வந்தாங்கன்னா, அடிக்கடி தலைவலிக்கு டாக்டர், ரொம்ப முடியலை, மாத்திரை ஆயின்மெண்ட்டுன்னு ஏதாச்சும் ஒன்று போட்டுகிட்டே இருக்கிறேன், வாமிட் சென்சேஷன் ஆகுது, அதுவும் ஒத்த சைடு தான் தலைவலி வருது அப்படிங்கிறாங்க. அதனாலே அடிக்கடி கோவப்படுறதோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, கூட உள்ளவங்கக்கிட்ட கோவப்படுறது, அது எல்லாமே ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனோடு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை டாக்டர். நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன், எல்லாமே பண்ணியாச்சு. அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸாக நானும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். மெடிசின்ஸ் தான் நிறைய கொடுத்து டம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர எனக்கு அதுலேருந்து க்யூர் ஆகவே இல்லை அப்படின்னு வந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வரியோடு வந்துட்டு இருந்தாங்க. அந்த பேஷண்ட் இப்போ 1 மந்த் கழிச்சு நல்ல ரிவ்யூவோட வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். வாங்க, மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்தீங்களா? இப்போ எப்படி இருக்குது? ஹாய் மேம், நல்லா இருக்கேன். முன்னத்தை வரும்போது என்னை எப்படி பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இப்போ இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாறி இருக்கேன். இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்தேன். எதுக்கு வந்தேன்? நல்லா தூங்கலை, ரொம்ப தலைவலியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. தலைவலி அது அப்படியே ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறது எனக்கு ரொம்ப தெரியல. அப்படியே தலைவலி வரும்போது வாமிட் சென்சேஷன் ஜாஸ்தி ஆகுது. வாமிட் பண்ணால் தான் அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி. அதே இதில் எத்தனை நேரம் வேலைக்கும் போக முடியாமல், ஒர்க்கில் நிறைய லீவ் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டேன். மெயினாக தூங்கினாலும் நல்ல டீப் ஸ்லீப் போகாமல் பாதியில் எந்திரிச்சிருவேன். அந்த பாதியில் எந்திரிக்கும் போது என்ன ஆகும், ஒரு மாதிரி படபடப்பு, நர்வஸு, ஒரு மாதிரி கை கால் நடுக்கும்போதெல்லாம் எனக்கு ஜாஸ்தி ஆகிடுது. அதை யார் மேலே காட்டுறதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன பண்ணேன், ரொம்ப நாள் கழித்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டேன். போகிற பக்கமெல்லாம் ஸ்கேனு, ரிப்போர்ட்டு, டேப்லெட்டு, மறுபடியும் பிளட் டெஸ்ட்டு, எத்தனை பக்கம் ஊசி குத்தி எனக்கு ரொம்ப உடம்பே காயமாகறோம். அதுவே எனக்கு பாதி டயர்டாயிருச்சு. அதில் பாதி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அந்த டயர்டில் என்ன பண்ணுறது, வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் தான் ஆன்லைனில் உங்கள் வீடியோ பார்த்தேன். உங்கள் வீடியோ பார்த்து சரி கடைசியாக இது ஒரு தடவை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னோடய எல்லா பிரச்சனையும் நீங்கள் தெளிவாக கேட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. மற்ற ஹாஸ்பிட்டலில் அப்படி கேட்கல, என்ன பண்ணீங்க அப்போல்லாம் கேட்கல. வருவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றுலன்னு அனுப்பிச்சிருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி இதாகுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு என்னோடய எல்லா பிரச்சனையும் நீங்கள் கேட்டீங்க. அது ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கனால என்னை பற்றி எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் கொடுத்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அதை விட இப்போ டபுள் மடங்காக நல்லா, எப்படி சொல்கிறது, நல்லா சுறுசுறுப்பாகவும் அந்த தூங்குறேன். எல்லாரும் நல்லா தூங்கிக்கிறேன். அந்த தூக்கம் தான் இப்போ எனக்கு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. அந்த தூக்கமும் நீங்கள் கொடுத்த மெடிசனை தாண்டி நீங்கள் கொடுத்த கவுன்சிலிங், அந்த கவுன்சிலிங் என்னை 10 பேர் எத்தனை வேலை கொடுத்தாலும் செஞ்சிருவேன். அந்த மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளையா இருக்கேன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைக்கும் தலைவலி வரும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நீ தூங்கி தலைவலி எல்லாம் வந்தது ஒரு அரௌண்ட் 2 இயர்ஸ் இருக்கும்ல? நீ 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸாக ஒழுங்காக தூங்காமல் தலைவலி ஜாஸ்தியாகிருக்கும். ஓகே. இப்போ தலைவலி வர்றது ஓகே. ஒர்க் போகிறீங்களா? ஒர்க் போயிட்டுருக்கு. சூப்பர். ஓகே, மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே மேம். வேறு ஏதாச்சும் தொந்தரவு இருக்குங்களா இப்போ? ஓகே. உங்களை பார்த்ததும் உங்கள் டேப்லெட் ரொம்ப மனநிறைவாக இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எப்படி சொல்கிறது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்துடலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக இனி அந்த தலைவலியும் வராது. நம்ம என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம். மெயினாக நான் போகும்போது உங்கள்கிட்ட என்ன காரணம்னு கேட்டு மெடிசன்ஸ் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேம். என்ன காரணம்னா, ஏதாச்சும் பெரிய இழப்போ ஃபேமிலி சரௌண்டிங்கில் இந்த மாதிரி கேட்டிங்க. ஆமாம், எனக்கு ஒருத்தங்க என் வயசில் இருக்கவங்க, என்னையோட 1 வயசு பெரியவங்க, சின்ன பொண்ணு, எப்படி தவறிட்டாங்க ஒரு இதில். அந்த பயமும் அவங்க இல்லாதவங்க ஒரு இழப்பு ரொம்ப பாதிச்சிருச்சு. அது என்னாச்சு, மேலும் நமக்கு அப்படி இருக்குமோன்னு சொல்லி அது நம்ம என்னை ரொம்ப பாதிச்சனால எனக்கு அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டேன். நீங்கள் இது கேட்டனால இந்த ரீசன் சொன்னதும் 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் இருக்கும். இப்போ நல்லா தூங்கிக்கிறேன், எனக்கு அதுவே போதும். ஓகே, கண்டிப்பாக இது போதும். ஹாப்பியாக நீ ஒர்க் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தலைவலியிலேருந்து நம்ம ரெகுலராக வெளியே வந்துடலாம். எந்த இன்வெஸ்டிகேஷனும் தேவையில்லை. கவுன்சிலிங் நம்ம ரெகுலராக நீ செக்அப் பண்ணிட்டு போதும். ஓகேவா? நிறைய பேர் இப்படி தாங்க, நம்மளுக்கு என்ன நோய் இருக்குது, நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமா இல்லையான்னு தெரியாமல் நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குறாங்க, நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் அது இது நிறைய எடுத்துகிட்டு கடைசியில் க்யூர் ஆகலேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பரான ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங்கும் அண்ட் ப்ராப்பர் டயட் பிளானும் நம்ம கொடுத்துட்ருக்கனால பேஷண்ட் ரெக்கவர் ஆகி வராங்க. இந்த பேஷண்ட்டே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நிறையவே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டாங்க. இப்போ நம்ம அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கலெக்ட் பண்ண அவங்கள ரூட் காஸ் கண்டுபிடிச்சி நம்ம மெடிசின்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். 1 மந்த்துக்கு மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துருக்காங்க. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பேஷண்ட் இப்போ நல்லா ஹாப்பியாக சோஷியலாக எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. தலைவலி
தூக்கம் இது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் ஏதாச்சும் சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.